If you turn to the book of Malachi, the Old Testament, the last book. மல்கியாவின் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள், பழைய ஏற்பாட்டிலே கடைசி புத்தகம். From the 6th verse. ஆறாம் வசனத்திலிருந்து. First chapter from the 6th verse. முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து. A son honoreth his father, குமாரன் தன் பிதாவை கனம் பண்ணுகிறான், and a servant his master. ஊழியக்காரன் தன் எஜமானை கனம் பண்ணுகிறான். If then I be a father, where is my honor? நான் பிதாவானால் என் கனம் எங்கே? If I be a master, நான் எஜமானானால் where is my fear? எனக்கு பயப்படுகிற பயம் Said எங்கே? the Lord of hosts unto you. என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். O priests that despise my name. தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களே. You know, here we see these words addressed even to the religious leader. இந்த வார்த்தைகள் மத தலைவர்களுக்கு அங்கே சொல்லப்படுகிறதை கூட நாம் பார்க்கிறோம். I often say, நான் அடிக்கடி சொல்வது, if I am right, everyone the congregation will be right. நான் சரியாக இருந்தால் அந்த சபை மக்கள் யாரும் அங்கே சரியாக இருப்பார்கள் என்பதாக. The fault, the main fault, 95% is with the leader. Jesus said, you blind leader. 95% அங்கே தலைவர்களிடத்திலே தான் பிரச்சனை இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், குருடராகிய வழிகாட்டிகளே என்றார். So I continually humble myself. ஆகினாலே நான் தொடர்ச்சியாக என்னை நான் தாழ்த்தி வருகிறேன். Lord Jesus, I want to show you to the people. There is no use for them to see me. ஆண்டவராகிய இயேசுவே, நான் மக்களுக்கு உம்மை காண்பிக்க விரும்புகிறேன். என்னை மக்கள் பார்ப்பதில் எந்த They பிரயோஜனமும் must இல்லை. see you. அவர்கள் உம்மை காண வேண்டும். Now, my dear friends, இப்பொழுது பிரியமானவர்களே, what does God say to these leaders? இந்த தலைவர்களிடத்திலே தேவன் என்ன சொல்கிறார்? Where is my honor? என்னுடைய கனம் எங்கே? Where is honor for the living God? ஜீவனுள்ள தேவனுக்கான கனம் எங்கே? I don't see it anywhere. நான் எங்கேயும் அதை காண்பதில்லை. My dear friend, எனக்கு அருமையானவர்களே, you know, I want all of you to enjoy the freedom which God gave me. தேவன் எனக்கு கொடுத்த எல்லா விதமான சுயாதீனத்தையும் மக்கள் காண வேண்டும் என்பதாக நான் விரும்புகிறேன். Many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, when in London I was asked லண்டனிலே எனக்கு இப்படியாக சொல்லப்பட்ட பொழுது, to speak to the members, certain members of the parliament. பாராளுமன்றத்தினுடைய ஒரு சில அங்கத்தினரிடத்திலே நான் பேசும்படியாக அழைக்கப்பட்டேன். I was very busy in the villages of India. இந்தியாவினுடைய கிராமங்களிலே நான் அதிக மும்முரமாக அந்த நாட்களிலே ஊழியம் செய்து வந்தேன். I said, I don't have time. அப்பொழுது நான் சொன்னேன், எனக்கு நேரம் இல்லை என்பதாக. But you know, ஆனால் உங்களுக்கு தெரியுமா, England has been going down. இங்கிலாந்து அப்படியே கீழே சென்று கொண்டிருந்தது. Homosexuality, ஆண் புணர்ச்சி, it was made into law giving freedom in 67. 67 அது சட்ட ரீதியாக அதற்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. And the country was has been going down. இந்த தேசமானது அப்படியே கீழே சென்று கொண்டிருந்தது. Today, இன்றைக்கு they are held in kind of fear. இப்பொழுது பயத்தினாலே அவர்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். The laws of England, இங்கிலாந்தினுடைய சட்டங்கள், come from the old King Alfred the Great. ஆல்ஃபிரட் த மகா பெரியவர் என்று சொன்னவரிடத்திலிருந்து வந்தவைகள்.
Alfred the Great framed the laws of England on the 10 Commandments. 10 கட்டளைகளை கொண்டு ஆல்ஃபிரட் தி கிரேட் என்கிறவர் இந்த சட்டங்களை இங்கிலாந்துக்கு அவர் எழுதினார். Small island, ஒரு சின்ன தீவு, but ruled half the world. உலகத்தினுடைய பாதியை அப்படியே ஆண்டது. And during the days of Lord William Bentinck, லார்ட் வில்லியம் பென்டிக் அவருடைய நாட்களிலே they tried the top people in Delhi were people who said, we must lift India. டெல்லியில் இருந்த அந்த உயர்ந்த அதிகாரிகள் நாம் இந்தியாவை உயர்த்த வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். The colonists were mostly wanting the money and the merchandise and the trade. அங்கிருந்த அந்த காலனிஸ்டுகளோ அவர்கள் அதிகமாக அந்த பொருளாதார ரீதியிலே அதிகமான பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் வியாபாரத்திலே மும்முரமாக இருந்தார்கள். ஆனால் there was William Wilberforce in London in the parliament. பார்லிமெண்ட்லே லண்டனிலே வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் இருந்தார். He was fighting against slavery. அவரோ அடிமைத்தனத்துக்கு விரோதமாக அங்கே போராடி கொண்டிருந்தார். And when he saw the injustices in our Indian society, நம்முடைய இந்திய சமுதாயத்திலே காணப்பட்ட அந்த அநீதியை அவர் கண்டபோது he said, அவர் சொன்னார், we cannot allow widows to be burnt on the funeral pyres of their dead husbands. அவர் சொன்னார், விதவைகள் இந்தியாவிலே இப்படியாக அவருடைய கணவர்களுடைய சரீரங்களோடு அங்கே கூட எரிக்கப்படக்கூடாது என்றார். And every day at his breakfast table, ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த பிரேக்ஃபாஸ்ட் மேஜை அருகே this great man of history, Wilberforce, இந்த சரித்திரத்தில் புகழ் வாய்ந்த அந்த மனிதர் வில்பர்ஃபோர்ஸ், he used to read the names of the widows that had been just burnt and before his breakfast. அவருடைய பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்பாக அந்த நாளிலே எரிக்கப்பட்டிருந்த அந்த பெண்களினுடைய பட்டியலை அவர் வாசிப்பதுண்டாம். My dear people, எனக்கு அருமையானவர்களே, and then some of the key people in the government said, we are not doing justice to India. அப்பொழுது அங்கே அரசாங்கத்தில் இருந்த மிக முக்கியமான நபர்கள் சிலர் அவர்கள் சொன்னார்கள், நாம் உண்மையாகவே இந்தியாவிற்கு நாம் நீதி செய்யவில்லையே என்றார்கள். We have to bring a new morality and standards of righteousness in India. புதிய சன்மார்க்க முறையை கொண்டு வர வேண்டும் என்றார்கள். நீதியினுடைய அளவீடுகளை நாம் இந்தியாவிலே கொண்டு வர வேண்டும் என்றார்கள். But Indians have no such desire. ஆனால் இந்தியர்களுக்கு அப்படிப்பட்ட எந்த விதமான வாஞ்சியும் இருக்கவில்லை. Bribery can go on. ஊழலானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கலாம். Looting the father-in-law of dowry money can go on. வரதட்சணையினுடைய அந்த கொள்ளையானது அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கலாம். And every kind of injustice can go on. எல்லா விதமான அநீதியும் அங்கே நடந்து கொண்டிருக்கலாம். We need to be the salt of India. நாம் இந்தியாவிற்கு உப்பாக இருக்க வேண்டும் என்றார்கள். No, don't tell me, oh, I am a very godly bhakta. நான் அதிக தேவபக்தியுள்ள மனிதன் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள். Wherever I have preached, நான் எங்கெல்லாம் பிரசங்கித்தேனோ caste went down. ஜாதிகள் அங்கே கீழே போனது. Dowries were returned. வரதட்சணைகள் திருப்பி கொடுக்கப்பட்டது. The judges began to be people who would not be influenced by money. நீதிபதிகள் பணத்தினாலே அங்கே செல்வாக்கு பெறக்கூடாதபடிக்கு அவர்கள் மாறினார்கள்.
You think this is some kind of lecture? இது ஏதோ ஒரு விரிவுரை என்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? No, my dear இல்லை people. பிரியமானவர்களே, These values must come into you. இந்த மதிப்பீடுகள் உங்களுக்குள்ளாக வர வேண்டும். I refuse to accept that when a man is born into a particular Christian family, well, you know, Christians say, I am Christian. ஒரு மனிதன் கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்து அவன் தன்னை தான் கிறிஸ்துவன் என்று அழைத்துக் கொள்ளக்கூடிய காரியத்தை நான் ஒருபோதும் ஏற்க நான் மறுக்கிறேன். No, no. இல்லை. If you're born in a Muslim family, you become a Muslim. If you're born in a Buddhist family, you become a Buddhist. நீ ஒரு முகமதியர் குடும்பத்திலே பிறக்கும் பொழுது நீ ஒரு முகமதியன் ஆகிறாய். ஒரு புத்த குடும்பத்திலே நீ பிறக்கும் போது நீ புத்தன் ஆகிறாய். ஆனால் But if you're born in a Christian family, you don't become a Christian. நீ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறக்கும் பொழுது நீ ஒரு கிறிஸ்தவன் ஆகுவதில்லை. It's only when you repent and turn from your sin. நீ மனம் திரும்பி உன்னுடைய பாவத்திலிருந்து நீ அங்கே விட்டு விலகி திரும்பும் பொழுது மாத்திரமே. Now, if you turn to the first chapter of Malachi, மல்கியாவின் புத்தகத்திலே முதலாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். you offer polluted bread upon my altar. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. And then you say, wherein have we polluted you? ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். 8th verse. 8ஆம் வசனம். If you offer the blind for sacrifice, நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் is it not evil? அது பொல்லாப்பல்ல. And if you offer the lame and sick, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. is it not evil? அது பொல்லாப்பல்ல என்கிறீர்கள். Offer it now unto the governor. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து. Will he be pleased with you? அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ? Or accept your person? அல்லது உன் முகத்தை பார்ப்பானோ? Look at that. பாருங்கள் இதை. Now, you know, when we go to the shops, நாம் கடைகளுக்கு செல்லும் பொழுது we make sure there is 500,000, whatever. அங்கே 500 1000 எதாக இருந்தாலும் சரி. And everything is getting more and more expensive. வர வர எல்லாம் அங்கே விலை அதிகமாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. But we want to buy this and buy that and buy jewelry. நாம் இதை அதை அந்த நகைகளை வாங்க வேண்டும் என்பதாக வாஞ்சிக்கிறோம். But my dear friends, ஆனாலும் எனக்கு பிரியமானவர்களே, how many people have lost their houses and their lives in the recent floods? சமீபத்துடைய அந்த வெள்ளத்திலே எத்தனை மக்கள் தங்களுடைய வீடுகளை அவர்களுடைய சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள். It was the reverse flow from the reservoir. அங்கே அணையிலிருந்து அங்கே தலைகீழாக பாய்ந்து வந்த அந்த வெள்ளத்தின் காரணத்தின் நிமித்தமாகவே. What a dreadful thing. எவ்வளவு பயங்கரமான காரியம். States cannot agree about water. நதிகளை குறித்து மாநிலங்கள் அங்கே ஒப்புக்கொள்வதில்லை. And when you allow too much water and the neighbor state is flooded and thousands of people lose their lives, hundreds of people. நீங்கள் அதிகமான அங்கே தண்ணீரை அனுமதிக்கும் போது அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படியாக வெள்ளத்தினாலே நிரப்பப்படுகின்றன. அநேக நூற்றுக்கணக்கான உயிர்கள் அங்கே சேதமாகிறது. Every year this takes place. ஒவ்வொரு ஆண்டும் இது நடைபெறுகிறது. In some corner of this country. இந்த தேசத்தினுடைய ஏதாகிலும் ஒரு மூலையிலே. We have the technology. நமக்கு எல்லா விதமான அந்த விஞ்ஞானமும் இருக்கிறது. But we don't have the farsightedness. ஆனால் நாம் தூர பார்வை கொண்டிராதவர்களாக இருக்கிறோம். You know, when I went to China, நான் சீனாவிற்கு சென்றபோது I saw நான் கண்டது the Chinese directing their water through the mountains, cutting through the mountains. சீன மக்கள் அவர்களுடைய அந்த நீர்ப்போக்கை அவர்கள் அப்படியாக மலையினூடாக பாய்ச்சி அவர்கள் எடுத்து செல்கிறதை நான் கண்டேன்.
to control their flood. அவருடைய வெள்ளப்பெருக்கை தடுக்கும்படியாக. But, ஆனால் but in India, இந்தியாவிலோ we have money to burn. நாம் அங்கே எரிக்கும்படியாக பணத்தை கொண்டிருக்கிறோம். Burn. எரிக்கும்படியாக. But ஆனால் we have no money to help save our neighbor's life. நம்முடைய அயலானுடைய ஜீவத்தை காப்பாற்றும்படியாக நாம் அதுக்கான அந்த தொகையை நாம் கொண்டாடாதல் போல இருக்கிறோம். We must run to Washington. நாம் அதற்கு வாஷிங்டனுக்கு ஓட வேண்டும். Give us money. எங்களுக்கு பணம் தாரும் என்று. Or the World Bank. அல்லது உலக வங்கி இடத்திலே. The greatest holding of gold is in India. உலகத்திலேயே அதிகமாக தங்க இருப்பு இருப்பது இந்தியாவிலே தான். But we have no love for our neighbor. ஆனாலும் நம்முடைய அயலானை குறித்த அன்பு நமக்கு இல்லை. And our history is a history of division and hatred. நம்முடைய சரித்திரமானது அப்படியாக பிரிவினையினாலும் அங்கே வெறுப்பினாலும் உண்டான ஒரு சரித்திரமாக இருக்கிறது. Regional hatred, பிராந்திய வெறுப்புகள், language hatred, பாஷையிலே வெறுப்புகள், and caste hatred, ஜாதி வெறுப்புகள், village against village. கிராமத்திற்கு விரோதமாக கிராமங்கள். My dear friend, எனக்கு அருமையானவர்களே, everywhere religion. எங்க பார்த்தாலும் பக்தி மார்க்கம் தான். We want our old stories. நமக்கு பழைய புராணங்கள் தான் வேண்டும். Is your religion changing your heart? உன்னுடைய அந்த பக்தி சம்பந்தமான காரியம் உன்னுடைய இருதயத்தை மாற்றி இருக்கிறதா? God says, தேவன் சொல்கிறார், you offer the blind, you offer the lame. நீ கண் ஊனமானதை கொடுக்கிறாய், கால் ஊனமானதை கொடுக்கிறாய். Is that what you give to me? அதைத்தான் நீ எனக்கு பலியாக கொடுப்பாயா? I can tell you one thing. நான் உனக்கு ஒன்று சொல்லட்டும். The Christians in India இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் have given the lame and the blind to God. தேவனுக்கு அங்கே நசல் கொண்டதும் அங்கே கண் ஊனமானதையும் அவர்கள் கொடுத்து வந்திருக்கிறார்கள். Their finest young people, அவர்களுடைய சிறந்த வாலிப மக்களை, they are put in places where they earn money. அவர்கள் அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த சிறப்பான இடத்திலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். Let us not deceive ourselves. நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். Our real God is money. நம்முடைய உண்மையான தேவன் நமக்கு பணமாக தான் இருக்கிறார். Anybody who worships money will be damned. பணத்தை ஆராதிக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் அங்கே அப்படியே அழிந்து போவான். There is no hope for a man who has got his heart locked in money. பணத்திலே அப்படியே பூட்டப்பட்டிருக்கக்கூடிய இருதயத்தை உடைய எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த நம்பிக்கையும் கிடையாது. You know, my dear friend, I have seen my father spend all his money for, say, helping. என்னுடைய அப்பா அங்கே உதவிக்காக எல்லா பணத்தையும் அவருடைய பணத்தை அவர் செலவழிக்கிறதை நான் கண்டு வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, Today I am not a rich man. இன்றைக்கு நான் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் அல்ல. I have no bank will really recognize me. எந்த ஒரு வங்கியும் என்னை உண்மையாகவே அது அடையாளம் கண்டு கொள்ளாது. But ஆனால் I have spent all I have for others. மற்றவர்களுக்காக நான் கொண்டிருந்த எல்லாவற்றையும் நான் செலவழித்து போட்டேன். This is a miracle. இது ஒரு அற்புதம். God changed a selfish, proud, lustful, foolish man. தேவன் சுயநலமான, பெருமையுள்ள, இச்சையுள்ள, அதிகமான மதியீனனான ஒரு மனிதனை ரட்சித்தார். Many people do not know அநேக மக்களுக்கு இது தெரியாது. that antiseptic surgery, which is possible through Joseph Lister,
ஜோசப் லிஸ்டர் மூலமாக தான் இன்றைக்கு ஆன்டிசெப்டிக் அப்படிப்பட்ட அறுவை சிகிச்சைகள் இன்றைக்கு சாத்தியமாகிறது என்பதை அறியாதிருக்கிறார்கள். And bacteriology, which Louis Pasteur பாக்டீரியாலஜி லூயி பாஸ்டர்னாலே உண்டாக்கப்பட்டது. brought into focus. அது அதனுடைய நோக்கத்தை கொண்டு வந்தது. These were men who loved Jesus. இந்த மக்கள் ஆண்டவராகிய இயேசுவை நேசித்த மக்கள். Calculus, கால்குலஸ், chemistry, வேதியியல், computer science, கம்ப்யூட்டர் சயின்ஸ், Robert Boyle, ராபர்ட் பாய்னாலே whole list of sciences. எல்லா விதமான அந்த அறிவியலினுடைய பட்டியல்கள். Who were the men who discovered and started those branches of science? யார் அப்படிப்பட்ட விஞ்ஞானத்தினுடைய துறைகளை ஆரம்பித்தவர்கள் என்று பாருங்கள். People who loved the Bible, வேதாகமத்தை நேசித்த அப்படிப்பட்ட மக்களே, loved the truth, சத்தியத்தை நேசித்தவர்கள், and followed the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றினவர்கள். My dear people, எனக்கு அருமையானவர்களே, if you want to do any good in your life, உங்களுடைய ஜீவிதத்தில் ஏதாவது நன்மையான காரியங்களை செய்ய நீங்கள் விரும்பினால், if you want to do any good to Maharashtra, மகாராஷ்டிராவுக்கு நீங்கள் ஏதாவது நல்லது செய்ய விரும்பினால், if you want to do any good to India and the world, இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் ஏதாவது நன்மையானதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினால், you need to fall at the nail-pierced feet of Jesus. ஆணி கடவப்பட்ட ஆண்டவராகிய இயேசுவினுடைய பாத தண்டையிலே நீங்கள் விழ வேண்டும். There, அங்கேதானே your pride will melt away. உங்களுடைய பெருமையானது உருகி போகும். Pride of wealth or pride of caste, I don't care. உங்களுடைய சொத்தினுடைய பெருமையோ அல்லது ஜாதியினுடைய பெருமையோ அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனால் at the cross of Jesus, ஆண்டவராகிய இயேசுவினுடைய சிலுவை அண்டையிலே my was transformed. என்னுடையவைகள் மாற்றப்பட்டது. I have spent my whole life என்னுடைய முழு ஜீவிதத்தை நான் இப்படியாக செலவழித்திருக்கிறேன். serving the ordinary people. எளிய மக்களுக்கு சேவை செய்யும்படியாக. And if I had 1,000 lives, எனக்கு 1000 ஜீவியம் கொடுக்கப்பட்டாலும், but I have only one life. எனக்கு இருப்பதோ ஒரு ஜீவியம்தான். As a cricket player, I had 2 innings. ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரனாக எனக்கு 2 இன்னிங்ஸ் இருக்கும். Yeah, and in the second innings, you tried hard to do better than in the first inning. முதல் இன்னிங்ஸை காட்டிலும் இரண்டாவது இன்னிங்ஸிலே நீங்கள் அதிக கடினமாக மேன்மையாக அங்கே காரியங்களை நடப்பிக்க முயற்சிப்பீர்கள். But today, ஆனால் இன்றைக்கோ you have only one inning. உங்களுக்கு இருப்பதோ ஒரே ஒரு இன்னிங்ஸ். What are you going to do with this inning? இந்த ஒரு இன்னிங்ஸை கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? Will you put it at the feet of the Savior who died for you? உங்களுக்காக மரித்த அந்த ஆத்ம ரட்சகருடைய பாத தண்டையிலே நீங்கள் அதை வைப்பீர்களா? Your negativity, உங்களுடைய எதிர்மாறான காரியங்கள், your sin, உங்களுடைய பாவங்கள், the contrary currents in your life, உங்களுடைய ஜீவிதத்திலே போகக்கூடிய அந்த எதிர்மாறான ஓட்டங்கள், they will be taken away. அவைகள் நீக்கப்பட்டு போய்விடும். And peace will come into your heart. உங்களுடைய இதயத்துக்குள்ளாக சமாதானம் வரும். When you have peace within, உங்களுக்குள்ளாக நீங்கள் சமாதானத்தை கொண்டிருக்கும் பொழுது, a lot of blessing comes out of you. உங்களிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்கள் வெளிவரும். And think of how many people will be blessed by your life. உங்களுடைய ஜீவித்தின் மூலமாக எத்தனை மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். In a few moments we'll send you home. கொஞ்ச நேரத்திலே நாங்கள் உங்களை அனுப்பிவிடுவோம். Tell Jesus. இயேசுவினிடத்திலே சொல்லுங்கள். What have I offered to you? Nothing. ஆண்டவரே, நமக்கு பலியிட்டது ஒன்றுமில்லையே. I have given the world so much of my strength. என்னுடைய பலத்தை எவ்வளவோ நான் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறேன்.
I have given the world my heart, my love. என்னுடைய இருதயத்தை, என்னுடைய அன்பை இந்த உலகத்திற்கு நான் கொடுத்திருக்கிறேன். I have given the world. உலகத்திற்கு என்னுடைய அன்பை கொடுத்திருக்கிறேன். Forgive me, Lord Jesus. என்னை மன்னியும் ஆண்டவராகிய இயேசுவே. I fall at your feet. நான் உம்முடைய பாதத்தண்டையிலே விழுகிறேன். Give me a new life. எனக்கு ஒரு புதிய ஜீவனை தாரு. New heart. புதிய இருதயத்தை. This one innings, I don't want to make a duck. ஆண்டவரே, இந்த ஒரு இன்னிங்ஸிலே நான் ஒரு பூஜ்யத்தை அடிக்க விரும்பவில்லை. Forgive me, Lord Jesus. என்னை மன்னியும் ஆண்டவராகிய இயேசுவே. I have been regularly making duck. ஆண்டவரே, நான் தொடர்ச்சியாக அந்த பூஜ்யத்தையே அடித்து வருகிறேன். 0, 0, 0. எல்லாம் பூஜ்யம், பூஜ்யம், பூஜ்யம். Defeat after defeat. தோல்வியின் மேல் தோல்விகள். Forgive me, Lord Jesus. என்னை மன்னியும் ஆண்டவராகிய இயேசுவே. Give me a new life. எனக்கு ஒரு புதிய ஜீவனை தாரு. And let me be your faithful disciple. நான் உம்முடைய உண்மையுள்ள சீஷனாக இருக்கட்டும். God is listening to your prayer. தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். Oh gracious Father. ஓ கிருபையுள்ள பிதாவே. Bless these dear people. இந்த அருமையான மக்களை நீர் ஆசீர்வதிய. We want to be a blessing to India. இந்தியாவிற்கு நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறோம். To Asia. ஆசியாவிற்கு. To the world. உலகத்திற்கு. Lord, you are the light of the world. ஆண்டவரே, நீரே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர். Make these young people a great blessing. இந்த வாலிப மக்களை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஆக்கு. The older people also. வயோதிப மக்களையும். Make them young. அவர்களை வாலிபர்களாக்கு. So that they recover their health and strength. அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் அவருடைய பலத்தையும் அவர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளட்டும். To live a new life for Jesus. இயேசுக்கென்ற ஒரு புது ஜீவியத்தை அவர்கள் ஜீவிக்கும்படியாக. We ask in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம். Amen. ஆமென்.